இந்த வீடியோவில் போகிற காட்சியை பாருங்களேன். கொஞ்சம் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திடுச்சு. இந்த காட்சி பார்த்த உடனே நான் ரொம்ப அழுதுட்டேன். இனி அறியாமலே ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை எனக்குள்ளே ஏற்படுத்திடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்லேயும் யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இந்த காட்சி ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்குது. கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்களேன். அந்த பறவையும் அந்த எறும்பும் செய்கிற வேலையை. பறவை தாகத்தினால உயிருக்கு போராடிட்டுருக்கு. ஆனால் அந்த எறும்பு தன்னுடைய சக்தியை மீறி, நான் கண்டிப்பாக எவ்வளோ குட்டியாக இருக்கிற ஒரு எறும்பால் அந்த பறவையோட உயிரை காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து பறவைக்கு உயிரை கொடுக்குது. இப்படி தாங்க அதே பறவை அந்த எறும்புகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த பறவை நன்றியை மறக்கலை. தன்னுடைய உயிரை காப்பாற்றின அந்த எறும்பு கூட்டத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அந்த எறும்புகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய சக்திக்கு மீறிய ஒரு விஷயம் நடந்திருக்கும். நாம் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்றியிருப்போம். பல சிக்கல்களையும் பல பிரச்சனைகளை தாண்டி நாம் அவங்களுக்கு உயிரை காப்பாற்றியிருப்போம். ஆனால் அவங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆனதுக்கு பிறகு தன்னுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டிட்டு வந்துடுவாங்க. உயிரை காப்பாற்றினவங்களுக்கே துரோகம் செய்வாங்க, முதுகில் குத்துவாங்க, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. தயவு செஞ்சு நமக்கு உதவி செய்கிற யாருக்குமே துரோகம் செஞ்சிடாதீங்க. அந்த பாவம் அந்த மனுஷன் மன்னிச்சிட்டாலும் கடவுள் மன்னிக்க மாட்டான்.